திருக்குறளில் உள்ள கல்வி சிந்தனைகளை அடிப்படையாக வைத்து தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளது என கவர்னர் ரவி சொன்னார். பிரதமர் மோடி திருவள்ளுவரின் பெரிய பக்தர். அவர் தனது உரையில் பெரும்பாலும் திருக்குறளை சுட்டிக்காட்டுவார். ஐநா சபையிலும் திருக்குறள் பேசினார். பிரதமரின் கொள்கையிலும் திருவள்ளுவர் இருக்கிறார் என்றார். நாடு முழுவதும் கொரோனாவுக்கு 6133 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஒரே நாளில் 6 பேர் பலியாகியுள்ளனர். கேரளாவில் 3 பேர், கர்நாடகாவில் 2, தமிழகத்தில் 1 என 6 பேர் கொரோனாவால் நேற்று முன்தினம் பலியாகினர். இவர்கள் 6 பேருக்கும் நீரிழிவு நோய், உயர் இரத்த அழுத்தம், இதய நோய் போன்ற இணை நோய்கள் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் டெங்கு, கொரோனா, இன்ஃபுளுயன்சா காய்ச்சல் பரவல் இருப்பதால் பள்ளி மாணவர்களின் உடல்நிலையை கண்காணிக்க வேண்டும் என பள்ளி கல்வித்துறைக்கு பொது சுகாதாரத்துறை சார்பில் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. ஒரு மாணவருக்கு பாதிப்பு ஏற்பட்டால் மற்றவர்களுக்கும் எளிதில் பரவும். எனவே மாணவர்கள் காய்ச்சலில் பாதிக்கப்பட்டால் அவர்களை வீட்டில் ஓய்வெடுக்க அறிவுறுத்த வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் புனேயிலிருந்து சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்த ஏர் இண்டியா விமானம் மீது சென்னை பரங்கிமலை பகுதியில் இருந்து சக்தி வாய்ந்த லேசர் ஒளி அடிக்கப்பட்டுள்ளது. இதனால் விமான நிலையத்தில் பதற்றம் நிலவியது. கடந்த 2 வாரங்களில் நடைபெறும் 3வது சம்பவம் இது. விமானங்களின் மீது லேசர் ஒளி எழுப்பும் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுபவர்கள் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா உட்பட 4 பேர் அமெரிக்காவில் இருந்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஃபால்கன் 9 ராக்கெட் வாயிலாக சர்வதேச விண்வெளி மையத்திற்கு இன்று புறப்பட இருந்தனர். மோசமான வானிலை காரணமாக இத்திட்டம் இந்திய நேரப்படி நாளை மாலை 5:30 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 3வது முறையாக விண்வெளி பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அமித்ஷா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்றது நல்லதுதான், ஆனால் ஏன் எல்லா விதிகளையும் மீற வேண்டும்? பொதுமக்களுக்கு ஒரு விதி, மத்திய அமைச்சருக்கு ஒரு விதியா என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தொடர்ந்து கேள்விகளை எழுப்பியுள்ளார். இந்த விதிமீறல் குறித்து கோயில் நிர்வாகம் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதா என்றும் அவர் கேட்டார். புற்றுநோய் உள்ளிட்ட கடுமையான நோய்களால் அவதிப்படும் நோயாளிகளுக்கு வீட்டுக்கே சென்று சிகிச்சை அளிக்க கர்நாடக சுகாதாரத்துறை முடிவு செய்துள்ளது. முதற்கட்டமாக பெங்களூரு சி.வி. ராமன் நகர் பொது மருத்துவமனையில் இத்தகைய வசதி செய்ய ஏற்பாடுகள் நடக்கின்றன. பைலட் திட்டத்தின் கீழ் நோயாளிகளின் வீடுகளுக்கே டாக்டர்கள் சென்று இலவச சிகிச்சை அளிக்க உள்ளனர். தென் மாநில பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தில் ஒரு சில இடங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்றும் நாளையும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை ஆகிய 7 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் எனவும் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சி, அரியலூர், கடலூர், புதுக்கோட்டை, பெரம்பலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, நீலகிரி மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஒரே நேரத்தில் 2 பட்டப்படிப்புகளை படிக்கும் வகையில் மாணவர்களுக்கு வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என உயர்கல்வி நிறுவனங்களுக்கு பல்கலை மானியக் குழு அறிவுறுத்தியுள்ளது. 2 வகுப்புகளின் நேரமும் ஒன்றையொன்று சமரசம் செய்யக்கூடாது. ஒரே நேரம் ஒன்றை நேரடியாகவும் மற்றொன்றை இணைய வழியிலும் படிக்கலாம் அல்லது 2ஐயும் நேரடியாகவும் இணைய வழியிலும் படிக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 71,560 ரூபாய்க்கும், 1 கிராம் 8,945 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 119 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. காஞ்சி மகா பெரியவரின் 131வது ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு கோவை பேரூர் மகா பெரியவர் மணிமண்டபத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து ஹோமம், பாராயணம், அன்னதான நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மகா பெரியவரை வணங்கினர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் குமாரபாளையம் சாலை புதன் சந்தை பகுதியில் சுகாதாரமற்ற முறையில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 2400 முட்டைகளை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வினாயில் ஊற்றி அடைத்தனர். கடை உரிமையாளருக்கு 3000 ரூபாய் அபராதம் விதித்ததுடன் தரமான சுகாதாரமான முட்டைகளை விற்பனை செய்ய வேண்டும் என அறிவுறுத்தி சென்றனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஆண்டிக்காடு பகுதியில் 3.5 வயது குழந்தையிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட பாலு என்ற இளைஞரை திருச்செங்கோடு அனைத்து மகளிர் போலீசார் போக்சோவில் கைது செய்து நாமக்கல் மகிழா கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஆண்டுதோறும் உலகின் தலைசிறந்த கிரிக்கெட் வீரர்களை தேர்வு செய்து ஹால் ஆஃப் ஃபேம் விருதுகளை வழங்கி ICC கௌரவித்து வருகிறது. இந்நிலையில் இப்பட்டியலில் புதிதாக 7 பேரை தேர்வு செய்துள்ள ICC அவர்களை கௌரவித்துள்ளது. இதில் இந்திய அணியின் முன்னாள் கேப்டனும் ICC உலகக்கோப்பையை இந்தியாவுக்காக வென்று தந்த கேப்டனுமான மகேந்திர சிங் தோனி பெயர் இடம்பெற்றுள்ளது.
உலகின் மிகப்பெரிய சரக்கு கப்பலான ஐரோப்பிய நாடான சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த MSC இரினா என்ற கப்பல் கேரளாவின் விழிஞ்சம் சர்வதேச துறைமுகத்திற்கு நேற்று வந்தது. 4 கால்பந்து மைதானங்களின் அளவுள்ள MSC இரினா கப்பல் 1312 அடி நீளமும் 201 அடி அகலமும் உடையது. இக்கப்பல் ஒரே நேரத்தில் 4,80,000 டன் எடையுள்ள 24,346 கண்டெய்னர்களை சுமக்கும் திறன் உடையது. இந்தியா, பாகிஸ்தான், வங்கதேசம், ஈரான் உட்பட 14 நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு வேலை விசா உட்பட சில விசாக்களை மேற்காசிய நாடான சவுதி அரேபியா தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. ஹஜ் காலம் நடைபெற்று வருவதால் இந்த விசாக்களை பயன்படுத்தி வருவதை தடுக்கவே இந்த கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாக சவுதி அரேபியா கூறியுள்ளது. அமெரிக்காவிற்குள் உயிரியல் பொருட்களை கடத்தியதற்காகவும் அதிகாரிகளிடம் பொய் சொன்னதற்காகவும் வுகான் ஆய்வகத்தின் சீன விஞ்ஞானியை அமெரிக்காவில் FBI அதிகாரிகள் கைது செய்தனர். இவர் சீன மக்கள் குடியரசின் குடிமகனும் சீனாவின் வுகானில் முனைவர் பட்ட மாணவருமான செங்சுவான் ஹான் என்பது விசாரணையில் தெரிந்தது. உக்ரைன் தொடர்ந்து ட்ரோன் தாக்குதல் நடத்தி வருவதால் ரஷ்யாவின் மாஸ்கோ விமான நிலையத்தில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளது. மாஸ்கோ விமான நிலையங்களில் விமானங்களை ரஷ்யா நிறுத்தியுள்ளது. இதனால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். அமெரிக்காவின் நேவார்க் ஏர்போர்ட்டில் இந்திய மாணவர் ஒருவர் கைவிலங்கிடப்பட்டு தரையில் மண்டியிட வைத்து கட்டாயமாக வெளியேற்ற முயன்றது தொடர்பான வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவில் பணியாற்றும் அங்குள்ள MITயில் படித்த என்ஜினியர் குணால் ஜெயன் என்பவர் சமூக வலைதளத்தில் இந்த வீடியோவை பகிர்ந்துள்ளார்.